திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூண் மீது தீபம் ஏற்ற கோரிய வழக்கில் தர்கா தரப்பிற்கு நீதிபதிகள் கண்டிப்பு தெரிவித்திருக்கிறார்கள். திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூண் மீது வழக்கில் தொடர்புடைய கருத்துக்களை திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூண் மீது தீபம் ஏற்ற கோரிய வழக்கில் தர்கா தரப்பிற்கு நீதிபதிகள் கண்டிப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், கூடுதல் விவரங்கள். வணக்கம். திருப்பரங்குன்றம் மலை உச்சி மீது இருக்கக்கூடிய அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை கடந்த ஒரு வார காலமாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதல் கட்டமாக அரசு தரப்பு வழக்கறிஞர்கள், அதன் தொடர்ச்சியாக கோவில் தரப்பு வழக்கறிஞர்கள் தங்களுடைய வாதங்களை நிறைவு செய்த நிலையில் தற்போது மூன்றாவது தரப்பாக தர்கா தரப்பு வழக்கறிஞர்கள் தங்களுடைய வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அரசு தரப்பு வழக்கறிஞர்களை பொறுத்தவரையில் தீபத்தூண் அல்ல எனவும் அது கிரானைட் கல் தான் என்ற ஒரு வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். இன்று காலை ஆஜராகி தங்களுடைய தரப்பு வாதங்களை தொடங்கிய கோவில் தரப்பு வழக்கறிஞர்கள் அது நாயக்கர் காலத்து தூண் என்ற ஒரு வாதங்களையும் முன்வைத்திருந்தார்கள். மேலும் கோவில் தரப்பு வழக்கறிஞர்கள் பல்வேறு சர்ச்சைக்குரிய வாதங்களை முன்வைத்த நிலையில் அதற்கு நீதிபதிகள் தங்களுடைய கடுமையான கண்டனங்களையும் பதிவு செய்திருந்தார்கள். இந்த நிலையில் தொடர்ந்து தர்கா தரப்பு வழக்கறிஞர்கள் நீதிமன்ற நீதிபதிகளுடைய தொடர்ந்து கண்டனத்திற்கு உள்ளாகக்கூடிய வகையில் வாதங்களை முன்வைத்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. மலை மீதுள்ள தர்கா நெல்லித்தோப்பு தொகுதியில் மலை மீது இருக்கக்கூடிய தர்கா நெல்லித்தோப்பு பகுதியில் எங்களுடைய வழக்கமான நடவடிக்கைகளாக இருப்பதாகவும் தர்காவில் கந்தூரி நிகழ்வுகள் எங்களுக்கான எல்லைக்குள் நடக்கிறது எனவும் அதை தாண்டி நாங்கள் செல்லவில்லை என்ற ஒரு வாதத்தை தர்கா தரப்பு வழக்கறிஞர்கள் வழக்கு தொடர்பான கருத்துக்களை மட்டுமே விவாதியுங்கள் என ஏற்கனவே உங்களுக்கு கூறியும் கூட மீண்டும் மீண்டும் வேறு வழக்கு சம்பந்தமான கருத்துக்களை பற்றி பேச வேண்டாம் என்ற ஒரு கருத்தை கூறி தங்களுடைய கடுமையான கண்டனத்தையும் நீதிபதிகள் பதிவு செய்திருக்கிறார்கள். சிறுபான்மை சமுதாயத்தினர் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்தை பயன்படுத்துவதில் பல்வேறு இடையூறுகள் இருப்பதாகவும் குறிப்பாக நெல்லித்தோப்பு பகுதியில் நாங்கள் பயன்படுத்துவதற்கு பல்வேறு விதமான இடையூறுகள் இருப்பதை சுட்டிக்காட்டி பேசிய தர்கா தரப்பு வழக்கறிஞர்களுக்கு தங்களுடைய கடுமையான கண்டனத்தை நீதிபதிகள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே சற்று நேரத்துக்கு முன்பாக கூட தனி நீதிபதியினுடைய உத்தரவில் பல்வேறு சட்ட ரீதியாக தவறுகள் இருப்பதாக கூறிய தர்கா தரப்பு வழக்கறிஞர்களிடம் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் என்ன தவறு இருக்கிறது என்பதை சட்டப்பூர்வமாகவும் ஆதாரபூர்வமாகவும் மட்டுமே வாதிட வேண்டும் எனவும் பொத்தாம்பொதுவாக வாதிடக்கூடாது என்ற ஒரு கண்டனத்தை தெரிவித்த நிலையில் தற்போது வழக்குக்கு சம்பந்தமில்லாத தகவல்களை தொடர்ந்து வழக்கினுடைய விசாரணையின் போது வாதிட்டதற்காக மீண்டும் ஒரு முறை தர்கா தரப்பு வழக்கறிஞர்கள் நீதிபதிகளுடைய கண்டனத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும். ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.